அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். ஜோதிட ரகசியம் இங்கே தெரிஞ்சு நீங்கள் என்ன சொல்லலாம்னா பயன்படுத்துங்க. கண்டிப்பாக இது ஒரு ஜோதிட ரகசியம்தான். ஒரு எத்தனை பாயிண்ட் சொல்ல முடியுதோ சொல்லு. இந்த ஜோதிட ரகசியத்தில் தனுசு, மீனம், கடகம் லக்கணமாக இருந்தாலும் சரிதான், ராசியாக இருந்தாலும் சரிதான், இவர்கள் நட்பை விட்டு விடாதீர்கள். தொடர்பு வைத்துக் கொள்ளும். என்றைக்கு இருந்தாலும் இவங்களால் நமக்கு ஒரு லாபம். தனுசு லக்கணத்தில் போய் பிறந்தவனாக இருந்தாலும் சரிதான், மீன லக்கணத்தில் போய் பிறந்தவனாக இருந்தாலும் சரிதான், கடக லக்கணத்தில் போய் பிறந்தவனாக இருந்தாலும் சரிதான், அவர்களுடைய நட்பை விடாதீங்க, தொடர்ச்சியாக வைத்து கொள்ளுங்கள். எப்பயுமே மனிதன் என்ன சொன்னான்னா நீல கலர் துணியை அதிகமாக பயன்படுத்தக்கூடாது. ப்ளூ கலர், அது திக் புழுவாக இருந்தாலும் சரிதான், லைட்டு புழுவாக இருந்தாலும் சரிதான், சாதாரண புழுவாக இருந்தாலும் சரிதான், நீல கலர் துணியை அதிகம் பயன்படுத்தக்கூடாது. ஓகேவா? அதுக்கடுத்து லக்கணத்தை குரு அல்லது சுக்கிரன், லக்கணத்தை குரு பார்த்தாலும் அல்லது சுக்கிரன் லக்கணத்தை பார்த்தாலும் அல்லது லக்கணாதிபதியை குரு பார்த்தாலும் லக்கணாதிபதியை சுக்கிரன் பார்த்தாலும் இந்த மாதிரி ஜாதகம் உள்ள நபர்கள் என்ன சொன்னா நினைத்ததை முடித்து காட்டிடுவான். நினைச்சதை முடித்து காட்டிடுவான். இவங்களுக்கு இயற்கையாகவே வில் பவர் உண்டு. அதனால தான் லக்கணத்தை குரு பார்க்கத்தான்னு யாரையும் பார்ப்போம். ஜாதகத்தில் மெயினாக பார்க்க லக்கணத்தை குரு. அவர் அட்டமாதிபதியாக இருந்தாலும் அதை பற்றி நமக்கு கவலை கிடையாது. அப்போ லக்கணத்தை குரு பார்த்தாலும் லக்கணத்தை சுக்கிரன் பார்த்தாலும் லக்கணாதிபதியை குரு பார்த்தாலும் லக்கணாதிபதியை சுக்கிரன் பார்த்தாலும் அவர்கள் நினைத்ததை முடித்து காட்டுவார்கள். அவர்களுடைய தொடர்பு உங்களுக்கு இந்த மாதிரி வரும்போது பயன்படுத்துங்கள். ஒரு காரியத்தை சொல்லிட்டு வந்துடுங்க, முடிச்சிருவோம், செஞ்சிட்டேன் சார், முடிச்சு கொடுத்துட்டேன் சார் அப்படிம்பாங்க. ஏன்னா அந்த வில் பவர் இயற்கையாகவே உண்டு. அதற்கடுத்து நீங்கள் யாரிடம் உங்களுடைய வேண்டுதலை வைத்தால் உங்களுடைய காரியம் என்ன சொல்லணும் வெற்றியாகும் அப்படின்னு யாரும் தெரியாமல் தான் என்ன சொல்ல எல்லா கோயிலுக்கும் போயிட்டே இருக்கீங்க. ஒரு முக்கியமான ஒருத்தர் இருக்காங்க. அந்த முக்கியமான ஒருத்தரை போய் நீங்கள் எப்பயுமே என்ன சொல்ல எங்கே இருக்குன்னு பார்த்து வச்சுக்கணும். அப்போ என்ன சொன்னான்னா சப்த கன்னிகளிடம் வேண்டுதல் வைக்க அந்த காரியம் கண்டிப்பாக நடக்கும். ஐயா, அது எந்த கெட்ட காரியமாக இருந்தாலும் நடக்க, ஆனால் கர்மாவை நீ தான் அனுப்பிக்க. அந்த அம்மாக்களிடம் போய் அந்த 7 கன்னிகள்னா உங்களுக்கு ஜோதிடத்தில் என்ன சொல்கிறான்னா அஷ்டசக்திகள் இது 7 சக்தி. 8வது சக்தி ஒன்று இருக்குது. அது என்ன சொன்னான்னா இன்னும் ஜோதிடத்தில் நிறையா பேருக்கு விஷயம் தெரியாது. ஒரு நட்சத்திரத்தை இயக்குவதற்கு ஒரு திதி இருக்கிறது. ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒரு திதி இருக்கிறது. அதை நீங்கள் இயக்கணும். இயக்கும்போது நீங்கள் நினச்ச காரியம் நடக்கும். அப்போ என்ன சொன்னான்னா அது ஒரு நாளைக்கு பேசுவோம். அப்போ சப்த கன்னியிடம் நாம் வேண்டுதல் வைக்க வேண்டுதல் வச்சாச்சுன்னா அந்த காரியம் என்ன கண்டிப்பாக நடக்கும். நம்மளுடைய ஜாதகத்தில் என்ன சொல்கிறான்னா 4ஆம் இடம் அப்படிங்கிறது சொகுசு வாகனம். 4ஆம் இடம் என்பது சொகுசு வாகனம். 8ஆம் இடம் என்பது ஆம்புலன்ஸ் வாகனம். 10ஆம் இடம் என்பது 10ஆம் இடம் என்ன சொல்கிறான்னா 12ஆம் இடம் என்பது என்ன சொல்கிறான்னா அமரர் ஊர்தி. அதனால் நம்மளுடைய 4ஆம் இடம் தான் சொகுசு வாகனம், 8ஆம் இடம் ஆம்புலன்ஸ் வாகனம், 12ஆம் இடம் அமரர் ஊர்தி. அதனால் இந்த 4, 8, 12 கூடிய கிரகங்கள் நின்ற நட்சத்திரத்தை கவனமாக பயன்படுத்தணும். பயன்படுத்தினால் சொகுசும் இருக்கிறது, துன்பமும் இருக்கிறது. இதை பயன்படுத்தி பாருங்கள். அதற்கடுத்து என்ன சொல்கிறான்னா மேசம், சிம்மம், தனுசு லக்கணங்களில் பிறந்தவர்கள் மலையேற்றம் செய்யணும். மலை மேலே ஏறணும்.
ஹோமங்களில் கலந்து கொள்வதனால் அவர்களுக்கு அபார வளர்ச்சி உண்டு. அதாவது மேசம், சிம்மம், தனுசு லக்கணங்களில் பிறந்தவர்கள் மலையேற்றம் பண்ணணும். ஹோமங்களில் கலந்து கொள்வதால் வளர்ச்சி கண்டிப்பாக உண்டு. ரிஷபம், கன்னி, மகரம் லக்கணங்களில் போய் பிறந்தவர்கள், ராசிகளில் போய் பிறந்தவர்கள் மண்பாண்டங்களில் சமைத்த சாப்பாடை சாப்பிடணும். ரெண்டாவது, கீரை, காய்கறி நீங்களே வளர்த்து சாப்பிடணும். சார் எல்லாமே வந்து என்ன சொல்கிறான்னு பாத்திரத்தெல்லாம் பொங்குதாக நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாதுன்னா, இப்போ இந்த மண் தட்டுகள் விற்கிது. மண் தட்டுகள் வந்து மண் குவளைகள். அப்போ என்ன சொல்கிறேன்னா, வீட்டில் வந்து மண் பாத்திரத்தில் பொங்க மாட்டேங்காங்க, கேஸ் அதிகமாகாங்க, கேஸ் விலையும் ஜாஸ்தியாகி போச்சு. என்ன சார் செய்யலான்னா, ரிஷபம், கன்னி, மகரம். ரிஷபம், கன்னி மண் லக்கணத்தில் போய் பிறந்தவங்க, மண் ராசியில் போய் பிறந்தவங்க. தட்டு இருக்கு இல்லையா, எந்த தட்டு? மண் தட்டு வந்துருக்கு. ஆனால் கவனமாக பயன்படுத்தணும். அந்த தட்டில் வச்சு சாப்பிடுங்க. மண் குவளையில் தண்ணி குடிங்க. கண்டிப்பாக உங்களுடைய இலக்கணம் சூப்பராக, உங்களுடைய இலக்கண ராசி சூப்பராக வேலை செய்யும். அதற்கடுத்து மிதுனம், துலாம், கும்பம் ஆகிய ராசிகளில் போய் பிறந்தவர்கள் வாழ்நாளையில் ஒரு நாள்னாலும் ஆகாய விமானத்தில் போகணுங்க. அது உண்மைதான். காற்று ராசி அப்படிங்கிறதுனால வந்து என்ன சொன்னால் போகணும்னு சொல்கிறாங்க. போகிறதுக்கு வசதி இருக்கா, போங்க. இல்லைன்னா என்ன சொல்கிறான்னா வந்து எப்பயுமே வந்து என்ன சொல்கிறான்னா ஃபேனில் தான் படுப்போம். அப்படின்னு நான் வந்து என்ன சொல்கிறான்னு வந்து ஒரு டேபிள் ஃபேன் இருக்கு இல்லையா, எப்பயுமே வந்து என்ன சார் இந்த மிதுனம், துலாம், கும்பம் ஆகிய ராசிகளில் லக்கணங்களில் பிறந்தவர்கள் டேபிள் ஃபேன் வந்து என்ன சொன்னாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னா தனியாக அலுவலகம் வைத்திருந்தாலும் உங்கள் வீட்டில் நைட்டு படுத்தீங்கனாலும் அந்த டேபிள் ஃபேனை போட்டு படுத்தீர்கள் என்று சொன்னால் மறுநாள் காலையில் வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு இருக்கும். இதை நான் செஞ்சு பார்த்துருக்கேன். ஏன்னா என்னுடைய இலக்கணம் வந்து காற்று லக்கணம். அப்போ அந்த காற்று லக்கணம் அப்படிங்கும்போது சீலிங் ஃபேனில் படுக்கும்போது அதோடைய தன்மைகள் வந்து வேறு. டேபிள் ஃபேன் என்பது வந்து என்ன சொன்னால் நினைத்த இடத்திற்கு வந்து என்ன சொன்னால் அந்த காற்றாடியை நாம் வந்து திருப்பி வைக்கக்கூடியது வந்து முடியும். ஆனால் சீலிங் ஃபேன் அந்த மாதிரி செய்ய முடியாது. அதனால் இரவு படுக்கும்போது ஒரு டேபிள் ஃபேன் இந்த லக்கணங்களில் மிதுனம், துலாம், கும்ப லக்கணங்களில் ராசிகளில் போய் பிறந்தவர்கள் ஒரு டேபிள் ஃபேனை வைத்து படுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு என்ன சொல்கிறான்னா வாழ்க்கையில் வந்து ஒரு பெரிய மாற்றம் வரும், ஏற்றம் வரும். கடகம், விருச்சிகம், மீனம் லக்கணங்களில் போய் பிறந்தவர்கள் நீச்சல் கண்டிப்பாக கற்றுக்கொள்ளணும். அடிக்கடி வந்து சார் ஸ்விம்மிங் பூலில் போய் குளிக்கணும். இதை வந்து நீங்கள் செய்யணும். என்ன காரணம்னா கடகம், விருச்சிகம், மீன லக்கணம் ஜலலக்கணம். அப்போ ஜலலக்கணத்தில் போய் வந்து நீச்சல் கண்டிப்பாக கற்றுக்கணும். அடிக்கடி நீர்நிலைகளில் போய் வந்து குளியல் போடுவது, கடலில் போய் குளியல் போடுவது கண்டிப்பாக செய்யணும். இப்போ எங்கே அவ்வளோ டிஸ்டன்ஸ், இப்போ தான் பெரிய பெரிய இடங்களில் எல்லாம் ஹோட்டல்கள் எல்லாம் வந்து நீச்சல் குளம் இருக்கிறது. என்னத்தையே ஒரு 15 நாளைக்கு ஒருக்க கண்டிப்பாக நீச்சல் குளத்தில் போய் வந்து என்ன சொன்னேன் வந்து குடும்பத்தோடு போங்க. குடும்பத்தோடு போய் வந்து என்ன சொன்னால் நீச்சல் குளத்தில் போய் என்ன எவ்வளோ செலவாயிரும், குடும்பத்துக்காக செலவழிக்க தப்பு கிடையாது. நம்மளும் குளிப்பதனால் கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றத்தை வந்து என்ன சொல்கிறாருன்னா வந்து சந்திக்க முடியும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. இதை வந்து நடைமுறைப்படுத்தி பாருங்கள். அதற்கடுத்து என்ன சொல்லலான்னா வந்து என்ன சொல்லலான்னா ஜோதிடத்திலே ஒரு பெரிய ரகசியம் கடைசியாக சொல்லி முடிச்சிடுறேன். இப்போ ஒருத்தர் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ஜாதகம் பார்க்க வராரு. இல்லை நமக்கே ஒரு திசை ஓடிக்கிட்டு. அப்போ அதில் என்ன பார்க்கணுன்னா இந்த திசை வேலை செய்யுமா செய்யாதா என்பதை எப்படி கண்டுபிடிப்பது? அம்பாடுக்கு என்ன சொன்னேன், எனக்கு வந்து சுக்கிரதசை ஓடிக்கிட்டு இருக்கும்பா. நம்ம வந்து சுக்கிரதசை ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னா வந்து ஓஹோன் இருக்கும்பா. அவன் என்ன செஞ்சிருவான் தெரியுமா, ஒன்றுமே ஓடலை சாமி அப்படிமா. அப்போ நம்ம என்ன பார்க்கணும், ஜோதிடராக இருக்கிறவங்களோ நம்ம வீட்டில் வந்து ஒரு குழந்தைகளுக்கு திசை ஓடினாலோ என்ன செய்யணும்னா ஒருவருக்கு நடக்கும் திசை வேலை செய்யுமா செய்யாதா என நிர்ணயிக்க என்ன திசை ஓடுகிறதோ, என்ன திசை ஓடுனாலும் சரி, இப்போ சனி திசை ஓடுது, சூரிய திசை எல்லாம் ஓகே, அந்த திசை வேலை செய்யணும்னா
ஓடுகின்ற திசை நட்சத்திரம் இருக்கும் இல்லையா, ஓடுகின்ற திசை. இப்போ புதன் திசை ஒன்றா புதனுடைய நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருக்கணும். சூரிய திசை ஒன்றா சூரியனுடைய நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருக்கணும். ஒருத்தருக்கு வந்து சனி திசை ஓடிக்கொண்டிருக்கிறது. சனி லக்கணத்துக்கு 2ல் உட்காந்துருக்காரு, ஆனால் தொழில் ஓடலை. அவர் கேட்பார், என்னையா தொழில் ஓடலை அப்படின்னு. அவர்கிட்ட நான் சொன்னேன், உனக்கு சனியோடைய நட்சத்திரத்தில் எந்த கிரகமுமே இல்லை, அதனால் உனக்கு தொழில் ஓடாதுன்னு சொன்னால் அந்த ஆள் கோவிச்சுக்கிட்டு தான் செய்வார். காரணம் வந்து அவருக்கு சனியோடைய நட்சத்திரத்தில் வந்து கிரகம் இல்லை. பொதுவாக எல்லா மனிதனுக்குமே தொழில் நன்றாக ஓட வேண்டும் என்று சொன்னால் அது யார் எப்படி பிறந்திருந்தாலும் சேர்த்தான். சனியோடைய நட்சத்திரத்தில் வந்து என்ன சொன்னான, ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால் அவன் தொழில் பார்த்து பிழைச்சிருவான். சனியோடைய நட்சத்திரத்தில் எந்த கிரகமும் இல்லை என்று சொன்னால் அவன் தொழில் போராட்டம்தான். அதே மாதிரி ஒரு திசை எந்த திசை ஓடினாலும் சேர்த்தான், A to Z. சூரியன்லேருந்து என்ன சொன்னான, ராகு கேது திசை வரைக்கும் ஓடினாலும் சார் அந்த திசை ஓட வேண்டுமா? ஓடுகின்ற திசை நாயகனுடைய நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால் அந்த திசை ஓடும். இல்லை என்று சொன்னால் டெஃபினட்டாக ஓடாது. அப்போ ஓடுறதுக்கு என்ன சார் செய்யணும் அப்படின்னா, அந்த உணவை அதிகமாக நீங்கள் டெய்லி எடுத்தே ஆகணும். இப்போ ஒருத்தருக்கு சனியோடைய நட்சத்திரத்தில் எந்த கிரகமே இல்லைன்னா அவருக்கு தொழில் ஓடாது. டெய்லி வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து எள்ளுருண்டை ஒன்று சாப்பிட்டு தான் ஆகணும். சனிக்கிழமை என்ன சொல்கிறேன்னா எள் கலந்த சாதம் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடணும், பழைய சோறு சாப்பிடணும். சனிக்கிழமை தலைக்கு எண்ணெய் வச்சு நல்லெண்ணெய் வச்சு நல்லா குளிக்கணும். அப்போ தான் சனியை வசப்படுத்த முடியும். இல்லை என்று சொன்னால் என்ன பண்ண முடியும்? அப்போ அவங்களுடைய காரத்துவத்தை நம்ம வந்து என்ன சொன்னான்னா ஒட்டுக்கால் வச்ச மாதிரி தான். உங்கள் கட்டத்தில் போய் பாருங்கள், பழைய வீடியோக்களில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா என்ன சொன்னான்னா உங்களுடைய பாதசாரத்தில் கணக்கு போடுங்க, எந்தெந்த கிரகத்துடைய நட்சத்திரங்களில் நமக்கு கிரகம் இல்லையோ அது நமக்கு பாதிக்கப்பட்டிருக்கும். அப்போ பாதிக்கப்பட்டிருக்கிற கிரகத்தை வந்து என்ன சொல்கிறான்னா அதோடைய உணவை நாம் உடலில் அதிகம் சேர்க்க அது வந்து என்ன சொல்கிறான்னா வந்து பால் இல்லாத தாய் இருக்கா இல்லையா, பால் வந்து ஒரு தாய்க்கு வந்து குழந்தை பெற்றிருக்கா, அவளுக்கு வந்து பால் ஊறலை, புட்டிப்பால் கொடுத்த மாதிரி அந்த குழந்தைக்கு புட்டிப்பால் கொடுத்த மாதிரி. இதுதான் உண்மை. இதை யாரும் வந்து தெரிஞ்சுக்கிடாமல் என்ன சொல்கிறான்னா ஆகா ஓகோன்னு அடிச்சு விட்டுருவான். ஜோதிடத்துக்குள்ளே வந்து உள்ளே போனீங்கன்னா இவ்வளவு ரகசியங்கள் இருக்கிறது, தெரிந்து கொள்ளுங்கள். இளம் ஜோதிடர்கள் வளர்வதற்கு வாழ்த்துக்கள். ஆனால் எவன் கர்மாவையும் போய் தூக்கிடாத. தூக்குனா வந்து என்ன சொல்கிறான்னா வந்து உன்னுடைய 7 தலைமுறைக்கு விடாது. ஜோசியம் பார்த்தியா பாரு, பரிகாரம் பார்க்குறதுக்கு உனக்கு தகுதி இருக்கான்னு பாரு. பரிகாரம் பார்க்குறவனுக்கு தகுதி என்ன வேணும்? சனி ஸ்திரலக்கணத்தில் இருக்கணும். சனி ஸ்திரலக்கணத்தில் இருந்தால் மட்டும் போதாது, சனியோடைய நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருக்கணும். நீ வாட்டுக்கு வந்து அவனுக்கு பரிகாரம் சொல்லிட்டேன், இவனுக்கு பரிகாரம் சொல்லிட்டேன், நான் 10,000 வாங்கினேன், 25,000 வாங்கினேன், 50,000 வாங்கினேன், உன்னுடைய சந்ததியை வந்து சீரழித்து செங்கச்சமக்க வைத்து விடும். எல்லா ஜோதிடர்களும் ஜாக்கிரதையாக பாருங்கள். உங்களுடைய கஸ்டமர்களை விட, உங்களுடைய புகழை விட நீங்கள் பார்க்கின்ற இந்த ஜோதிட துறையில் உங்களுடைய குடும்பம் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது. உங்களை நம்பி வந்த பொண்டாட்டி, உங்களை நம்பி பிறந்த பிள்ளை, இத்தனையும் வந்து என்ன சொல்கிறான்னா சீரழிவதற்கு தயவு செய்து விட்டு விடாதீர்கள். சீரழிந்த ஜோதிடர்கள் ஜாஸ்தி. அதனால் சனி நமக்கு ஸ்திரராசியில் இருக்கா, ஓகே. அப்போ என்ன சொல்ற, 2 சமயம் சமக்கலாம். சரி, சனி வந்து என்ன சொல்கிறாரு, சனியோடைய நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருக்கா, சமக்கலாம். அப்படி இல்லைன்னா ஜோசியம் படிச்சிருக்கீங்களா, வந்து சொல்லுங்கள். சொல்லிவிட்டு என்ன சொன்னேன், கொடுக்குறது நீங்கள் என்ன கொடுக்கல வாங்கிக்கிட்றியா அப்படின்னு சொல்லுங்கள். கராராக பேசுகிறேன். இப்போ நாங்கள் கராராக பேசுகிறோம். ஏன் கராராக பேசுகிறேன்? எனக்கு சனி சிரராசியில் இருக்கார், கும்பத்தில் இருக்கார். சனியோடைய நட்சத்திரம் ஆகிய உத்திரட்டாதி பூசம் அனுசத்தில் எனக்கு கிரகம் இருக்குது. நான் தைரியமாக பேசுவேன். அதனால தான் உங்கள்கிட்ட நான் தைரியமாக பேசுவதற்கு காரணம் என்னென்னா, பெரியண்ணன் வந்து எனக்கு நல்லா இருக்கார். என்ன வந்தாலும் அவர் பார்த்துக்கிடுவார். உங்களுக்கு பெரியண்ணன் ஸ்திரராசியில் இருக்காரா, ரிஷபத்திலேயோ சிம்மத்திலேயோ
விருச்சிகத்திலேயோ கும்பத்திலே இருந்தால் நீங்கள் பரிகாரம் பார்க்கலாம். அது மட்டுமல்ல, சனியோடைய நட்சத்திரத்தில் ஏதாவது கிரகம் இருந்தால் நீங்கள் பரிகாரம் பார்க்கலாம். இல்லை என்று சொன்னால் நீங்கள் உங்களை வீழ்த்தி விடும் என்பது என்னுடைய தனிப்பட்ட அட்வைஸ். யாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் என்னதான் எத்தனை பேருக்கு ஜோசியம் சொல்லி சாமி 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 அப்படின்னு அவங்க சொன்னாலும் நம்மளுடைய குடும்பம் வீழும்போது எவனும் வரமாட்டான். ஒரு மாலை கூட வாங்கிட்டு போக வரமாட்டான். இதுக்கு ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன். எங்கள் திருநெல்வேலி பக்கத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா, சிவதாசன் ரவி 17 புஸ்தகத்தை எழுதிய அந்த சிவதாசன் ரவி அந்த ஆளை சுற்றி வந்து எத்தனை பேர் வந்து கூட்டமாக நின்னா அந்த ஆள் இறந்து 52 வயதில் இறக்கிறார். மண்டையில் கேன்சர். இறக்கும்போது எத்தனை ஜோசியர்கள் அங்கே வந்தான்னு உங்களுக்கு தெரியாது. வரமாட்டான். இதுதான் உண்மையானது. எல்லாரும் புரிஞ்சு நடந்துக்கணுங்க. ஜோதிடர்களுக்கு அவர்களுடைய குடும்பமே முக்கியம். கஸ்டமர்கள் எப்போ வேணாலும் காலை வாருவாங்க. ஏன்னா நம்ம குடும்பத்தை நம்ம காலை வாரிடக்கூடாது என்பது இளம் தளிர் ஜோதிடர்களுக்கும் ஜோதிடம் பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கும் ஜோதிடத்தில் வந்து நான் வந்துடுவேன் சொல்லிட்டு இருக்கிறவர்களுக்கு இது அட்வைஸ். ஏன்னா நாங்களாம் அதில் அனுபவப்பட்டவங்க. எத்தனை பேர் காலை வாரி விட்டு போயிடுவான் தெரியுமா? நம்ம தான் ஸ்டெடியாக இருந்துக்கணும், நம்ம குடும்பத்தை பார்த்துக்கணும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, சுகமே சூழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம் 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 வணக்கம்.